அவங்க நினச்சிட்டாங்க மோகன்லால் தான் காரணம்னு என்ன பார்க்கணும் தொடணும் அப்படின்லாம் வந்துட்டாங்க. எனக்கு அந்த மக்கள் சூழ்ந்துக்கிட்ட பயங்கர கூட்டம். கடைசி நாளில் ஜெபிக்கணும்னா நாங்கள் இவரை தொடணும், இவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த ஜனங்க தெலுங்கு தான் பேசுகிற மக்கள். அப்போ எனக்கு ஸ்டேஜை விட்டு இறங்குறதுக்கு பயம். எதுக்குன்னா மக்களுக்கு வந்து அவங்களுடைய தவறான நம்பிக்கை. அதனால் சரி ஜெபிக்கணும் மேடையிலேருந்து பேசினேன். ஓகே, எல்லாம் கவனிங்க. நான் வந்து கடைசி ஆள் வரைக்கும் கை வைத்து ஜெபிக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை, வியாதிசம் மீது கைகளை வைப்பீங்க, இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்கன்னு. அதை நான் செய்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் யாரும் என்னை தொட்டு கும்பிடக்கூடாது, என் பாதத்தில் விழக்கூடாது. அது மாதிரி நடந்தது முந்தின நாட்களில். அதுக்கெல்லாம் தப்பிச்சு தான் ஓடுனேன். அதனால மக்கள், நான் வந்து உங்களை போல் பாடுள்ள மனுஷன். உங்களுக்கு வியாதி வர மாதிரி எனக்கும் வியாதி வரும், எனக்கும் பலவீனம் வரும், எனக்கும் பசி வரும், எனக்கும் தாகம் வரும். நான் ஒன்றும் பல்லவத்திலேருந்து இறங்கி வந்த தூதன் கிடையாது, சாதாரண மனிதன். எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும். மரணம் வந்தால் என்னையும் அடக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறவர் இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவர், ஆராதனைக்குரியவர். அவரை மட்டும்தான் நீங்கள் தொழணும். மனுஷனை கும்பிடக்கூடாது, தொழக்கூடாது. அதுக்கெல்லாம் சம்மதிச்சா நான் அவன்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கிறிஸ்தவர் அல்லாத நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் மனிதர், சினிமா நடிகனே தெய்வம் தெய்வம் நீ கொண்டாடினவங்களே இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு விடுவாங்களா? இதான் பிரச்சனை. அப்போ அவங்களுக்கு விளங்க வச்சு சில நிமிட நேரம் பேசி, நீங்கள் அதை ஒத்துக்கொண்டா நான் இருக்க, இல்லைன்னா நான் போயிடுவேன் இப்போ இறங்கி சொன்னோடனே, சரி நாங்கள் வந்து கும்பிட மாட்டோம், காலில் விழ மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் ஜெபிச்சா போதும்னு பெருங்கூட்டம் ரொம்ப நேரம் அப்புறம் ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணி கூட ஆட்களை வச்சு அந்த மக்களுக்கு. இப்போவும் சில இடத்துல போனால் உடனே வந்து காலை பிடிச்சிட்றாங்க. அப்போ காணிங்க அப்படி இயேசுவை மட்டும்தான் தொழணும், மனுஷனை தொழக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்னா நீங்கள் தான் கடவுள், எங்களுக்கு இந்த அற்புதம் நடந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த கேன்சர் போச்சு, இந்த அற்புதம் நடந்துச்சு, கடவுள் கிடையாது. கடவுள் வந்து உங்கள் நன்மைக்கு என்ன கிருபையாக பயன்படுத்துகிறார். நான் ஒரு மனிதன், அவ்வளோதான் விலகணும். உடனே அவங்க சொல்கிறாங்க கடவுளுக்கு பிறகு ரெண்டாவதுங்க. உடனே மக்கள் அப்படி தானே கடவுளுக்கு பிறகு ரெண்டாவது. அப்படி ரெண்டாவது மூணாவதெல்லாம் கிடையாது. நான் ஒரு சாதாரண பாடுள்ள மனிதன். ஆனால் இயேசு தான் அற்புதம் செய்கிறவர். அவரை நோக்கி தான் ஜெபிக்கிறோம். அவருக்கு தான் நீங்கள் மகிமை செலுத்தணும். அதை கிறிஸ்தவங்களை புரிய வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்புறம் புறஜாதி மக்கள் அவங்கெல்லாம் மனிதர்களை தெய்வமாக வணங்கிய பழக்கப்பட்டவங்க. கிறிஸ்தவர் எல்லாம் மனுஷனை தான் தெய்வமாக வணங்குறாங்க. நிறைய சரித்திரம் எடுத்து பாரு, எல்லாமே மனிதர்களே தெய்வம் வணங்கி பழக்கப்பட்டவங்க. அந்த மாதிரி போதனையில் வந்தவங்க. இதான் சாத்தானுடைய போதனை. அப்போ வந்து நீ கடவுளாயிடலாம், இதான் பிசாசம். இந்த பலவீனத்தை பயன்படுத்த நிறைய பேர் கடவுளாக எழுப்பி விட்டால் மக்கள் எல்லாம் அவங்க பக்கம் போவாங்க, மெய்யான ஆண்டவரை விட்டு போயிடுவாங்கன்றதான் பிசாசனுடைய தந்திரம். அதுபடி தான் நிறைய பேர் அவன் ஏமாற்றுகிறான். அப்போ இங்கே வந்து அவருடைய ஏவாள்கிட்ட வந்து சொல்கிறான், நீ சாக மாட்ட முதல்ல. ரெண்டாவது, நீ கடவுளாக மாறிடுவ, உனக்கு எல்லாமே தெரியும், கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களை போல இருப்ப, நீயே கடவுள், நீ தான் தேவர், ஆமாம் நீ தான் கடவுள், ஒன்று தான் அப்புறம் எல்லாரும் வணங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த இதுதான் பிசாசு உண்டாக்குகிறான். அப்படி தான் இன்னைக்கு ஆகிவிட்டது. இந்தியாவில் பாருங்கள், உலகம் முழுதும் பல மதங்கள், பல தேசங்களில் நிறைய அப்படி தானே மனிதர்கள் தெய்வங்கள் ஆக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி இது பிசாசனுடைய ஒரு தந்திரம். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும், மேற்கொள்ளணும். பாருங்கள், இது சொல்லிடுறான். இப்போ ஏவாளை வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வச்சு அவளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாயிற்று. அவள் பார்த்தா நானும் தப்பு பண்ணிட்டேன். அப்போ நான் மட்டும் தப்பு பண்ணிட்டு போனால் கணவரும் தப்பு பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம்ல. கணவருக்கும் பழத்தை கொடுத்துட்டான். அவராது சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டியம்மா, ஆண்டவர் நமக்கு அப்பா எவ்வளோ சொன்னார்ல, நீ என்கிட்ட கேட்டிருக்கலாமே, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே. சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க கணவர் வரட்டும், நான் கணவர்கிட்ட பேசிக்கிட்டேன்னு ஏவாள் சொல்லியிருந்தா பிசாசு நின்று இருப்பானா, ஓடி இருப்பான். இவன் கணவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணுன்னு நினைக்கல. அதனால தான் பெண்கள் பலவீன பாண்டம், அதில் பல பலவீனங்களில் ஒன்று டக்குன்னு யாரையும் நம்பிடுறது. ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. இந்த சீட்டு போடுறது, பணம் கொடுக்கல, ஏமாத்துறதெல்லாம் பாருங்கள் பெண்கள்.
ஏன்னா அவங்க தன் குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை காப்பாற்றணும், கொஞ்சம் பணம் சேர்த்தா நல்லது. அவன் திருடனா, ஏமாத்துறவனை பேங்கை விட அதிக வட்டி தர்றான், நிறைய பணம் கிடைக்கும், ஏமாந்துடுறாங்க. நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பலவீனம் சாத்தான் அதை பயன்படுத்தி தான். அதனால தான் பெண்கள் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களாக ஒரு தீர்மானம் எடுக்காதபடி உங்கள் கணவரோட கலந்து பேசி தீர்மானம் எடு, இல்லைன்னா சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். நீங்களா ஒரு தீர்மானம். நிறைய சில பெண்கள் வருவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டா, என் நகையெல்லாம் கொடுத்தேன், பக்கத்து வீட்டில் இருந்தவங்க தான், விசுவாசி தான், ஒரே சபைக்கு வர்றவங்க தான், ஒரு கடன் ஆயிட்டு நாங்கள் அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறோம், பணம் வரப்போகுதுன்னாங்க. 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சுது, இப்போ திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, என் கணவருக்கு தெரியாது. அதை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. கணவருக்கு தெரியாமல் செஞ்சிட்டிங்கல்ல. இவங்க ஒரு கணவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தா வேண்டாமா இதெல்லாம், அவளை நம்ம யாரோ நம்ம முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணலாம், நகையெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டாம் சொல்லி. இப்போ பாருங்கள், அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க. என்ன ஆகுறது? கணவருக்கு சொன்னால் என்ன ஆகும்? குடும்ப சமாதானமே பாதிச்சிடல. பிசாசுடைய தந்திரம் உங்கள் சபைக்குள்ளே இருக்கிற ஆளையே பயன்படுத்தி உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை பிசாசு கெடுத்துருவான். டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா ஊழியர்களும் உண்மையான நேர்மையான ஊழியர்கள் அல்ல. சில ஊழியர்களை பிசாசு தந்திரமாக சபைக்குள்ள ஊழியக்காரன்ற பெயரில் கொண்டு குடும்பங்களை நுழைந்து பாழாக்குகிற காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். பயங்கர கேர்ஃபுல்லாக இருங்க. ஜெபிக்கு வர எல்லாரையும் நம்பி ஏற்றுக்கொள்ளாதங்க. சாத்தானுடைய தந்திரம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், கணவன் மனைவி 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, நல்லா ஜெபிப்பாங்க. அவர் பிஸ்னஸ் மேன். அதிகமாக காலையில் எழும்பி நல்லா ஜெபிச்சுட்டு பிஸ்னஸ்க்கு போயிடுவாங்க. அப்படியே மனைவி சமையல் செய்து வச்சுருப்பாங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. கொஞ்ச நாளாக பார்க்குறாரு அவருடைய மனைவி சமைச்சு டேபிள் எடுத்து வச்சுட்டு தூரம் போயிடுவாங்க. அப்புறம் இவராக எடுத்து வச்சு சாப்பிடுவார். ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை போல் நினச்சா டெய்லி அப்படி நடக்குது. 1 வாரமாக கவனித்தார். புருஷன்கிட்ட முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை. சாப்பாடு எல்லாத்துக்கும் கொண்டு வச்சுட்டு போயிடுவாங்க. என்னச்சு என் மனைவிக்குள்ள ஒரு மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு, என்ன நடக்குதுங்க, ஏன் எனக்கு பரிமாற மாட்டேங்கிற, ஏன் முகம் கொடுத்து பேச மாட்டேங்க, வச்சுட்டு போயிடுற, என்ன விஷயம்னு கேட்டால் அப்போ தான் சொல்லியிருக்காங்க, பயங்க. என்ன பயம் உனக்கு? அவன் சொன்னாங்க, போன வாரம் ஒரு ஊழியக்காரர் வந்தார், பைபிள் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஊழியக்காரர், பெந்தைகோஸ்து அனுபவம் பெற்ற ஊழியக்காரன்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூப்பிட்டு வந்தாங்க. அவர் ஜெபம் பண்ணுவார், நல்ல வெளிப்பாடெலாம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க. சரி, அவர் ஜெபிக்கும்போது ஒன்று சொன்னார், அந்நிய பாஷை பேசி, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் சண்டை வரப்போகுது, பிரிவினை வரப்போகுது அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொன்னார். அவர் ஜெபம் பண்ணி சொல்லிட்டு காணிக்கு வாங்கிட்டு போயிட்டார், வெளிப்பாடு சொல்கிறேன்னு சொல்லி. இப்போ இவங்களுக்கு என் கணவர்னா ஒன்றா இருக்காங்க, எத்தனையோ வருஷமாக ஒன்றா ஒழுங்காக ஜெபம் பண்ணி ஒன்றா குடும்பம் ஜெபம் பண்ணி நல்லா இருக்காங்க ஊழியத்தில் எல்லாம். இப்போ இவங்களுக்குள்ள பயம், கணவருக்கு எனக்கு சண்டை வந்துடுமோ, பிரிஞ்சிருவோமோ, பிரிவினை வந்துடுமோ. தீர்க்க தரிசனம் வந்துட்டுல்ல, அந்நிய பாஷை பேசி தீர்க்க சொல்லிட்டார்ல. இப்போ பயத்தில் பேசினா தானே சண்டை வரும். அதனால் பேசாமல் அமைதியாக இருந்துட்டால் சண்டை வராதில்ல. இப்படிலாம் சாத்தான் எவ்வளோ தந்திரமாக அவர் வீட்டுக்குள்ளே நுழையிறான் பார்த்தீங்களா. ஊழியக்காரன்ற பேரில் பைபிளை வச்சுக்கிட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு கணவன் மனைவிகளை பிரிவினை உண்டாக்கிட்டான். இதைத்தான் நான் சொல்கிற சாத்தானுடைய தந்திரம். இப்படிலாம் நடக்குதில்ல. இது மாதிரி 1 2 இல்லை, நான் பல காரியங்கள் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்குறேன். அவர் கணவர் சிரிச்சிட்டு யார் சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் ஒன்றா ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்மளை ஒன்றா வச்சுருக்கிறாரு. அப்புறம் சொல்லி ஒன்றும் பயப்படாது, யார் தீர்க்க சொன்னாலும் அப்படிலாம் கர்த்தர் பேச மாட்டார், வா உட்காருன்னு சொல்லி அப்புறம் உட்கார வச்சு, அவர் எந்த ஊழிக்கான்னு, நம்ம பாஸ்டர்னால் ஓகே, உங்கள் சபைக்கு போகிறீங்க, உங்கள் பாஸ்டர்னால் உங்களுக்கு தெரியும், அவர் வீட்டுக்கு ஜெபிக்க வர்றாருன்னா பிரச்சனை. அவர் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றான்னு கூட தெரியாது. யாரோ ஒருத்தர் கூட்டிகிட்டு வீட்டில் ஜெபிச்சு தீர்க்கத்தை சொன்னால் அவர் அவருக்கு அப்புறம் சொல்லிட்டா, இனிமேல் பைபிளை தூக்கிட்டு ஊழியக்காரின்னு சொல்லிக்கிட்டு வந்தால் கூட தெரியாத ஒருவர் வந்தால் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. நமக்கு தெரியாது அவங்கள.
அவங்களாம் வந்து ஊழியக்காரி கர்த்தர் வர சொன்னார்னா வீட்டுக்குள்ளே விடவே விடாத. நம்ம பாஸ்டர் வரட்டும், நமக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க வரட்டும், நமக்கு தெரிஞ்ச ஜபக்குழு உள்ளவங்க வரட்டும், தப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் வர்றான்னு வீட்டுக்குள்ளே நீ யாரையும் அனுமதிக்கூடாது. யார் கூட்டிகிட்டு வந்தாலும் என் கணவர் வரட்டும் வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், தப்பிச்சுட்டு அந்த குடும்பம். அப்போது இது மாதிரி நடக்குதில்ல அவங்களுக்கு. அப்போ சாத்தான் எவ்வளோ தந்திரமாக ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறான் பார்த்தீங்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளாட்டா அவ்வளோதான். அதனால தான் சாத்தானுடைய தந்திரங்கள். ஏவாள் தனியாக இருக்கும்போது தானே வர்றான் பாருங்க. ஆதாம் இருக்கும்போது வந்தான்னா பிசாசு வரமாட்டான். ஆதாம் இருக்கும்போது வந்திருந்தா 2 பேரும் கன்சல்ட் பண்ணியிருந்தா, இல்லைங்க இப்படி சொல்கிறாங்க, ஆனால் கர்த்தர் இப்படி சொல்லியிருக்க. ஆதாம் கேட்டப்ப கர்த்தர் நமக்கு இப்படி சொல்லியிருக்காரு, அவர் தானே நமக்கு எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாரு, நம்மகிட்ட எவ்வளோ அன்பாக இருக்கார், அவர் கையை பிடிச்சிட்டு நடக்கிறோம் பேசுகிறாரில்ல, நம்மளை அடிமை மாதிரி வைக்கலையே, தூரம் ஒதுக்கலையே, நமக்கு இப்போ சந்தோஷமாக தானே இருக்கோம். இந்த ஆள் வேறு மாதிரி சொல்கிறாங்க, இந்த பிசாசு, இந்த சர்ப்பம் அப்படின்னு யோசிக்கிறோம். வரட்டும், இன்னைக்கு சாயங்காலம் கர்த்தர் வரட்டும், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிசாசு ஓடியே போயிருப்பான்ல. அதனால தான் சாத்தானுக்கு இதெல்லாம் தெரியும். ஏவாளை பிடிச்சிட்டா இவங்க பாவத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுக்கிறதற்கு இவங்களை தந்திரமாய் வஞ்சித்து பாவத்துக்குள்ளாக்கிட்டான். அதனால சாபம் உலகத்துக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை விட்டு, தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு பாருங்க எவ்வளோ வேதனை அனுபவிச்சாங்க. என்ன காரணம்? ஆண்டவர காரணம். சாத்தான் தந்திரமாக வந்தான். அப்போ இவங்க அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அதனால தான் வசனம் விழிப்பாருங்க, எச்சரிக்கையாருங்கன்னு தான் வசனம். எதிராளி பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல வர்றதுனால எச்சரிக்கையாருங்க, விழிப்பாருங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்காருல. அப்போ நம்ம விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். நாங்கள் ஒரு நாள் இங்கே ஜபக்குழுவில் தேசத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். பிகினிங் 80களில் ஒரு நாள் ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் தேசத்துக்காக பாரத்தோடு அழுது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் யாரோ ஒரு அம்மா இருந்துச்சா, எங்களுக்கு தெரியாது. அவங்க பைபிளை தூக்கிட்டு ஊழியக்காரின்ற பேரில் வந்து யாரோ ஒரு ஊழியக்காரி வந்திருக்காங்க போல், எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. அவங்களும் ஜபக்குள்ளே இருக்காங்க. வர்றவங்களே இப்படி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும், உட்காந்துருக்குறாங்க. அப்போ நாங்கள்லாம் தேசத்துக்கு ஒரு மனமாக ஜெபிக்கிறோமா, இந்த அம்மா டக்குன்னு சத்தமாக அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுது. அது தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்த உடனே ஆண்டவுடைய பிரசன்னம் அப்படியே தடைப்பட்டு ஜெபிக்க முடியல. ஒரு மனமல்ல, டக்குன்னு எல்லாம் அமைதி ஒரு மாதிரி ஆயிட்டு. அது பாட்டில் தீர்க்க சொல்லுது, கர்த்தர் நான் பேசுகிறேன்ற மாதிரி பேசுது. எல்லாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஆவியில் டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டா எனக்கு டக்குன்னு நான் பார்க்குற ஆண்டு சொல்ல, இது வஞ்சிக்கிற ஆவி, இது என் பேரை சொல்லிட்டு ஊழியக்காரி மாதிரி வந்திருக்குது, இந்த ஆவி ஜெபத்தை கெடுக்க வந்திருக்கிற ஆவி. இது எப்படி சொல்கிறது? உடனே நான் ஊழியக்காரின்ற பேரில் வந்திருக்குது, மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துறது? உடனே நான் பார்த்தேன், டக்குன்னு அது செய்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே டக்குன்னு சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் அப்படின்னு ஒரு பாட்டு ஆரம்பிச்சேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இயேசுவின் நாமத்தினால சொல்லி எல்லாரும் ஜெபிச்சோமா, டக்குன்னு இந்த அம்மா வாய் மூடிது. அவ்வளோதான். டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவி, தீர்க்க தரிசனன்ற பேரில் அந்த ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஆவி, அது ஒரு ஆவி. பிசாசு தந்திரம் ஒரு ஜெபக்குழுக்குள்ளே நுழைவான், சபைக்குள்ளே நுழைவான், ஒரு குடும்பத்துக்குள்ள தந்திரமாக நுழைவான். இது பிசாசான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஊழியக்கார மாதிரி ஊழியக்காரி மாதிரி வேஷம் போட்டுக்கொண்டு ஒளியின் தூதன் வேஷத்தை அதனால தான் நிறைய பாஸ்டர்மார் சொல்கிறது, எல்லா இடத்துக்கும் போய் நம்பாதங்க, மாட்டிக்கொள்ளாதங்கன்னு சொல்லி. ஏன்னா கள்ள உபதேசம் பெருகி கொண்டு இருக்கிற காலம். அன்றைக்கி போகிற சபையிலையும் உபதேசம் சரியாக இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்க. உங்கள் பாஸ்டர் அவங்களுடைய லைஃபு, அவங்களுடைய போதனை கரெக்டாக இருக்கான்னு கவனித்து நீங்கள் ஆராதனை இல்லாட்டினா அந்த ஆவி உங்களையும் தாக்கிறோம். அவர் கள்ள உபதேசத்தை பண்ணால் அந்த ஆவியினுடைய தாக்கு உங்களுக்குள்ளே வந்து உங்களையும் அதில் முடைக்கிறோம். அப்புறம் நீங்களும் பரலோக பாக்கியத்தை இழந்துருவீங்க. கவனமாக போகிற சபை குறித்து ஜாக்கிரதை, அவங்களுடைய ஊழியரை குறித்தும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கவனமாக அவங்க நல்ல ஊழியர், ஆண்டவரோட அனுபவம் உள்ளவங்க, சத்தியத்தை தான் பேசுவாங்க, வசனத்தின்படி கரெக்டாக தான் சபை நடக்கிற உறுதியாக இருங்க, அதில் கவனமாக இருங்க. இதில் தான் நம்ம கவனம். கடைசி காலம் இது. அதனால் எல்லாத்தையும் பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ண உடனே கர்த்தருடைய ஊழியக்காரர் தானே நம்பிடாதங்க. ஏன்னா தீர்க்க தரிசனம்னு ஒன்று இருக்குது, கள்ள தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்போ நல்ல ஊழியர்கள் இருக்காங்க, கள்ள ஊழியர்கள் இருக்காங்கன்னு பைபிளில் இருக்குது. கள்ள போதகர்கள், நல்ல போதனை பண்ணுறவங்களும் இருக்காங்க, கள்ள போதகம் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
இதை பிரித்து பார்க்க தெரியணும், எல்லாவற்றையும் நம்பாமல். வசனத்தில் அப்போ நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணும், பகுத்தறி. அதுக்கு தான் பைபிள் வசனம் தெளிவாக நமக்கு தெரியணும். நீங்கள் வேதத்தை நல்லா வாசித்து பைபிள் வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது, ஏமாற்ற முடியாது. வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு ஆவியானுடைய பிரசன்னம், டக்குன்னு ஆவியானவர் இந்த வசனத்தை வச்சு உங்களுக்கு காமிச்சிடும், இதுதான் வசனம், இதில் ஸ்ட்ராங்காக நில்லுன்னு சொல்லி. அப்போ யாரும் ஏமாற்ற முடியாது. இந்த கடைசி காலத்தில் பயங்கரமான வஞ்சகமான காரியம் நடக்கும். அன்றைக்கி பாருங்கள், இதுதான் நடக்கும். எப்படி ஏவாளை சாத்தான் தந்திரமாக வஞ்சித்தானோ, அதனால தான் எச்சரிக்கையாக இருங்க. நம்ம அவனை ஜெயிக்கணும், அவனுடைய தந்திரத்தை நீங்கள் ஜெயிக்கணும். ஏவாள் ஜெயித்தர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரே ஒரு காரியம்தான். சரி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தம்பி, இந்த பழத்தை சாப்பிட்டா தேவர் போலாயிரன்னு சொல்கிற, என் கணவர்கிட்ட தான் ஆண்டவர் இந்த கட்டளெல்லாம் கொடுத்து, கணவர் மூலமாக தான் எனக்கு தெரியும், என் கணவர் வரட்டும், அவருக்கிட்ட சொல்கிறியா, கணவர் வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? பிசாசு ஓடியே போயிருப்பான். அல்லது வந்தவுடனே கணவர்கிட்ட முதல்ல சொல்லுங்க, சாப்பிட முன்னால் கணவர்கிட்ட இப்படி இந்த சர்ப்பம் சொல்லுதுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அல்லது என்ன சொல்லியிருக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் நேரத்தில் கர்த்தர் எங்களை சந்திக்க வருவார், நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ இதெல்லாம் தான் அவன் மேற்கொண்டிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது தான் இன்னொரு வஞ்சிக்கப்பட்டு போய் சாபத்துக்குள்ளாகி இவ்வளோ பெரிய பாதிப்பு. அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம விளங்கி கொள்ளணும். இப்போ ஏவாளை தந்திரமாக தான் வஞ்சிதான். சரிங்க, நல்லா ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கர்த்தரோடு இருக்கிறவங்க வஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களையும் பிசாசு ஏமாற்ற முடியும். அதனால தான் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும்னு. பாருங்கள், 2 நாளாகமும் 21 அதிகாரம் 1 நாளாகமும், வேத புஸ்தகத்திற்கு 1 நாளாகமும் 21 அதிகாரம் 1 நாளாகமும் 21 அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? பாருங்கள். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி, நல்ல கவனிங்க வசனத்தை, சாத்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிறான். அப்போ தேசத்தில் ஆளுகை செய்கிறது யாரு? தாவீது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ஆண்டவரால் வழி நடத்தப்பட்டவர், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவர், இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இப்போ சாத்தான் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான். அப்போ தேசத்துக்கு ஒரு தீமை உண்டாக்கணுமானா லீடரை தான் பிசாசு பிடிப்பான். இன்றைக்கி நம்ம தேசத்தில் நடக்கிற நிறைய லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி கார்பரேட்டுகளுக்கு தான் சாதகமாக ஏழை ஜனங்க பாதிக்கப்படுறாங்க, விவசாயி பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி பல இந்த ரைடுகள் விடப்படுகிறது, அது இதுன்னு நிறைய பேசுகிறாங்களே, தேர்தல் கமிஷன் எல்லாம் பேசுகிறாங்கல்ல. பின்னால் இருக்கிறது யாருன்னு நீங்கள் சிந்திச்சு அவங்களுக்கு தெரியும். வேதத்தை கவனமாக பார்த்தா தெரியும். தேசத்தை பாழாக்க சாத்தான் எழும்பினா லீடரை தான் பிடிப்பான், பின்னால் இருந்து கிரியை செய்வான். பாருங்கள், ஏவினான், உள்ளத்தில் ஏவினான், ஏவி விட்டான், இந்த மாதிரி செய்ய அப்படின்னு ஏவி விட்டான். உனக்கு சாதகமாக ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நீ பாரு. இஸ்ரவேலையும் யூதாவையும் கணக்கு பார்க்கணும், சென்சஸ் எடுக்கணும். சென்சஸ் எடுக்கிற அதான் தோன்றான், ஏவி விட்டான். சென்சஸ் தாவீது, இந்த தேசத்தில் 12 கோத்திரம் இருக்காங்க, இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, சென்சஸ் எடுக்கும்போது யூதா கோத்திரம் எவ்வளவு, மற்ற கோத்திரம் எவ்வளோன்னு, பெரிய இஸ்ரவேலர் எவ்வளவுன்னு கணக்கெடு. ஏன்னா இவங்க உனக்கு சாதகமாக இருப்பாங்க, அவங்க இடையில வந்தவங்க, உனக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கான்னு நம்ப முடியாது. அதனால் எப்போதுக்கும் நீ சேஃப் சைடுக்கு எண்ணி கணக்கு எடுத்துட்டா சரியாக இருக்கும். நீ அப்படி தான் நடந்திருக்கணும். யோவாப் சொல்கிறாரு, இதெல்லாம் வேண்டாங்க, அது ஆண்டவருக்கு விரோதமான. தாவீது கேட்கல. இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது ஏன் நடக்கணும்னு சொல்கிறார் யோவாப். அந்த ஆலோசனையெல்லாம் கேட்கல. நான் சொல்கிறப்ப ராஜா சொல்கிற கணக்கெடுங்க, என் பக்கம் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியணும். அவங்கள நம்ப முடியாது, எல்லாரும் என் மக்கள் தான். இஸ்ரவேலரும் யூதா பென்யமீன் எல்லாம் என் மக்கள் தான். ஆனால் இவங்க என்னை முதல்ல ராஜாவாக்குனாங்க, அவங்கெல்லாம் பிந்தி சேர்ந்தாங்க, அவங்கள முழுமையாக நம்ப முடியாது. அப்போ ஏன் சார்பாக எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியணும். தேவன் பார்க்குறார், முழு மக்களுக்கும் தானே உன்னை ராஜாவை வச்சேன், நீ என்ன மக்களை பிரிக்கிற, அதான் சாபம். அது சாத்தான். பின்னால் இருப்பது யாருன்னா, இது உலக மனுஷ வழக்கத்தின்படி சாதாரணமாக நினைப்பாங்க.
நீங்கள் நிறைய சொல்லலாம், இப்படி கணக்கெடுங்க, அப்படி கணக்கெடுங்க, இதை கணக்கெடுங்க, அதை கணக்கெடுங்க. ஆனால் தேசம் முழுமைக்கு நன்மை உண்டாகிற சிந்தை தான் இருக்கணும் ஒரு லீடருக்கு. சுயநலமாக தன்னுடைய மக்கள் இவங்க அந்நியர்கள்னு உணர்வு வந்தாலே அவங்க லீடராக இருக்க தகுதியற்றவர்கள். எப்போ அந்த லீடராக வந்துட்டானா எல்லா மதத்தினருக்கும், எல்லா இனத்தினருக்கும், எல்லா மொழி பேசுகிறவங்களுக்கும், எல்லா மாநிலத்தவர்களுக்கும் பொதுவான ஒரு லீடர். எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி, ஓட்டை போடாவிட்டாலும் சரி, அவங்க எல்லாம் என்னுடைய ஜனம். இந்த ஜனங்களுக்கு தலைவனாக ஆண்டவர் என்னை நியமிச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் பொதுவாக நான் நடக்கணும் சிந்தையோடு செயல்பட்டால் அது தேவனுடைய சிந்தை. இல்லை இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் நான் தனியாக்கணும். இது சபைக்குள்ளே இருக்குது இல்லை. இது எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? சபைக்குள்ளே பிசாசு உள்ள நுழைஞ்சி சபைக்குள்ளே இவங்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டவங்க, எனக்கு சாதமாக இருந்தவங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், அவங்களுக்கு அவங்க விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பேன், இவங்க விரோதமாக செயல்பட்டவங்க இவங்கள பழி வாங்குவேன், இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுப்பேன். சபைக்குள்ளே வந்துட்டுங்க பைபிளை கையில் வச்சுக்கிட்டு அலையிறான் பாருங்க, அவனுக்குள்ளே வந்துட்டு பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான். பிரிவினை, ஒரே குடும்பம் சபைங்கிறத உடைக்கும்படி பிசாசு கிரியை செய்துட்டானே. ஜாதியை பற்றி ஒரு சர்ச் லீடர் பேசினாலே பிசாசு நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். நமக்கு எங்கே ஜாதி? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று, ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க. அந்த உணர்வே இருக்கக்கூடாது. மக்கள் அப்படி வந்தால் கூட சொல்லணும் தப்பு. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, ஒரே ரத்தத்தினால் கழுவப்பட்டாங்க, ஒன் ஃபேமிலி, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். இதைத்தான் பேசணும். அதை விட்டுட்டு மெஜாரிட்டி இவங்க எனக்கு சாதகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு சாதகமாய் பேசுவது, மத சார்பாய், மொழி சார்பாய், ஜாதி சார்பாய் பேசுவது, அது பிசாசுடைய தந்திரம். அவங்க தான் பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டான்னு அர்த்தம். அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதில் தான் கவனம் செலுத்தணும். தாவீதை பார்த்தீங்களா, ஏவுதல் உள்ளத்தில் வரும். இதில் 2 சாமுவேல் 24:1 அதில் இதே காரியம் சொல்லப்படுகிறாரு. 2 சாமுவேல் 24:1 பாருங்கள். 2 சாமுவேல் 24:1 அந்த வசனத்தை வாசிக்கும்போது இன்னும் பாருங்கள், நல்ல தெளிவாக உங்களுக்கு புரியும். 2 சாமுவேல் 24:1 எடுத்துட்டிங்களா? 419வது பக்கம் பாருங்கள். கர்த்தருடைய கோபம் திரும்பவும் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை உண்டாக்குனது கர்த்தர், என் ஜனன்னு சொன்னது கர்த்தர். இப்போ அதே ஜனத்தின் மேலே கர்த்தர் கோபம் வருது. இந்த ஜனத்தின் மேலே கர்த்தருடைய ஏன் வந்தது? இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுவதற்கு தாவீது ஏவப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு ஏவுதல் வருது. சாத்தான் டைரக்டாக பேசலை, உள்ளத்துக்குள்ள இந்த ஏவுதலில் 2, ஒன்று ஆவியானவர் ஏவுவது, இன்னொன்று சாத்தான் ஏவுவது. இதுதான் புரிந்து கொள்ளணும். 3 விதமான காரியம் ஸ்பிரிட் கிரியேஷன். ஒன்று நம்முடைய ஆவி, மனுஷ ஆவி. நம்முடைய மாம்சத்தில் மனுஷகத்தில் ஒரு ஏவுதல் வரும், அது நம்முடைய விருப்பம். இன்னொன்று ஆவியானவர் ஏவுவார், அது தேவ சித்தம், தேவ விருப்பம், அதை நம்ம ஏவுதல் கொடுத்து கைட் பண்ணுவார். 3வது சாத்தான் ஏவுவான். இந்த 3ஐயும் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். எனக்கு ஏவுதல் வந்துச்சுங்க, ஆண்டவர் தான் பேசினாருங்க. இல்லை, உங்கள் மாமிசம் ஏவி இருக்கலாம், சாத்தானும் ஏவி இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினா வேத வசனத்தின்படி தான் அது இருக்கும். அதனால தான் ஒரு தீர்மானம் எடுக்க முன்னால் எனக்கெல்லாம் ஏவுதல் வரும், உடனே தீர்மானம் எடுக்கிறது இல்லை. நான் அதை எழுதி வச்சு 1 முறை 2 முறை தெளிவாக அது ஆவியானவர் பேசினது தானா, இது கர்த்தர் கொடுத்த ஏவுதல் தானா, அதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணி அதை உறுதிப்படுத்தின பிறகு தான் நான் வெளியே அறிவிப்பேன், அதை செய்ய துணிவேன். ஒரு ஏவுதல் வந்தோடனே கர்த்தர் பேசிட்டாருன்னு தீர்மானம் எடுப்பது இல்லை. நான் ஊழியக்காரன் கூட கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், தெய்வ பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். அப்போ ஏவுதல் வருதுன்னா ஆவியானவர் தான் ஏவுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. தாவீது அபிஷேகம் பெற்ற மனிதனை சாத்தான் ஏவிட்டான். அவனுக்கு என்ன சூழ்நிலையில் தாவீது அப்போ இருந்தார்? அவர் தேசத்தின் காரியத்தில் பிஸியாக இருக்கிறாரு, ரொம்ப நிறைய ஒர்க்கு, தேசத்துக்கு ராஜாவாயிட்டாரு. அதில் பிஸியாக இருக்கிற டைம் தான் சாத்தானுடைய தந்திரமாக கிரியை செய்வான். இந்த மாதிரி குளத்தை டக்குன்னு உள்ள நுழைஞ்சி தப்பானதை ஏவி தீர்மானம் எடுக்க வச்சிருவான். அதனால தான் நான் ரொம்ப உடனே தீர்மானம் எடுக்கிறது இல்லை. சில சமயம் என்ன செய்கிறது அடுத்து என்ன கேட்பாங்க, வெயிட், ஆண்டவர் பதில் சொல்ல வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, காத்திருக்கணும். சில நாளாகும், சில மாதமாகும், ஆண்டவர் தெளிவான பதில் கிடைக்க வரைக்கும் இன்னும் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. இதில் கவனம் செலுத்திட்டா தப்பிச்சிருவீங்க, இல்லாட்டா பிசாசு ஏவி
தவறான டைரக்ஷனில் கொண்டு போயிடுவான். அபிஷேகம் பெற்றவங்களை கூட சாத்தான் ஏவி தப்பாய் நடத்த முடியும். அதை ஒரு முறைக்கு 2 முறை ஜெபித்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணி தெளிவாக தெரிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு உறுதி ஆயிரும். இருமனதோட குழப்பத்தோட தீர்மானம் எடுக்கவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால இங்கே சாத்தான் பாருங்க, அந்த வசனம் இஸ்ரவேல் யூதா, இஸ்ரவேலை தனியாக கணக்கெடு, யூதாவை தனியாக கணக்கெடு, இந்த ஜாதி கணக்கெடு, அந்த ஜாதி கணக்கெடு, இந்த மதத்தை கணக்கெடு, அந்த மதத்தை கணக்கெடு. நமக்கு சாதகமாக யார் இருப்பாங்க சைடு பண்ண? அது துரோகம், மக்களுக்கு பண்ணுற துரோகம். பிசாசு தான் அதுக்குள்ளே நுழைந்து கிரியை செய்கிறவன். ஒருவேளை தேசத்தில் சில நன்மையான காரியத்திற்கு அந்த கணக்கு எடுத்தாலும் லீடருக்குள்ள அந்த உணர்வு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கிற உணர்வு தான் இருக்கணும். வெளியில் ஒன்று பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே வேற மாதிரி இருக்கும். தெரியுமா? மனுஷங்க அப்படி தான். வெளியில் பேசுகிறதெல்லாம் அப்படியே இனிப்பாக இருக்கும், உள்ளே போனால் வேறு மாதிரி அவங்க கணக்கு போடும். இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இந்த பிசாசனுடைய தந்திரம், மாயம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அவர்கிட்ட இந்த பாச்சா பலிக்காது, நடிக்கவும் முடியாது. ஒரு நாள் கர்த்தர் நியாயம் தீர்த்து விடுவார். இவங்க தேசத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க, தங்களுக்கு ஓட்டளித்த மக்கள், தங்களை நம்பின மக்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த பாவம் நிறைவாகும் வரைக்கும் கவனிப்பார். அப்புறம் தாவீதே கை வச்சிட்டார் ஆண்டவர். தாவீதே சொல், தண்டனைக்கு தப்ப முடியாது தாவீது, நீ பண்ணது தப்பு, இந்த 3ல் ஒன்றை தெரிந்து கொள், நீ அனுபவிச்சு தான் ஆகணும். யாரையும் விட மாட்டார் ஆண்டவர். அதனால் சாத்தான் அதுக்கு தான் தந்திரமாய் கிரியை செய்து காரியங்களை செய்ய நினைப்பான். அதனால தான் அவசரப்படக்கூடாது என்று சொல்லுவது. பார்த்தீங்களா? தேசத்துக்கு விரோதமாக எழும்பி தாவீதை ஏவி விட்டது. அந்த ஏவுதல் எப்படி வந்தது? ஆவியானவர் கொடுத்ததல்ல, சாத்தான் ஏவினார். சாத்தான் எழும்பி, இந்த 2 வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்க. சாத்தான் இது மாதிரி தான் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, நம்ம செய்கிற ஊழிய திட்டங்களுக்கு விரோதமாக சாத்தான் எழும்பி அது எப்படி கெடுக்கிறது, சாபத்துக்குள்ளாக்குறதுன்னு நமக்குள்ள தவறான ஏவுதலை கொடுத்து அவன் கிரியை செய்து விடுவான். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ சாத்தானுடைய தந்திரம் இது. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் கூட நடக்கும், நம்ம லைஃப்பில் கூட வரும். நம்ம ஒரு எங்கள் சொந்தக்காரர் அரசியல்வாதி, அவர் ஒரு அநேக வருஷத்துக்கு முன்னால் பேசினார். பாருங்கள், பிரதர் டிஜிஎஸ் எல்லாம் இந்த நல்ல காரூண யூனிவர்சிட்டி ஆரம்பித்து எவ்வளோ பேருக்கு நன்மையாக இருக்காங்க, நீங்கள் எழும்பியிருக்க ஒரு காலேஜ் ஆரம்பி, நான் உனக்கு எல்லா பெர்மிஷன், அவர் அரசியல்வாதியாக இருந்தார், நான் உனக்கு டெல்லியிலேருந்து எல்லா பெர்மிஷனும் வாங்கி தர்றேன், அப்போ நிறைய பேருக்கு நன்மை செய்யலாம்ல, அது செய்யலாம்லன்னு அவர் எனக்கு கட்டாயப்படுத்துகிறார். நீ செய், நான் உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாம் வாய்க்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ நம்மளை அப்படி செய்யலான்னு ஆசை வரும்ல. ஆனால் அது அவங்களுக்கு கொடுத்த தரிசனம், அது அவங்களுக்கு கொடுத்த ஊழியம். அதே மாதிரி என்ன செய்ய சொல்லுவார்ன்றது ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கர்த்தர் நடத்துனது வேற. அது எழுப்புதல் திட்டம், ஆத்மா ரட்சிக்கப்பட அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற. ஆனால் இடையில ஒரு ஆசையை பிசாசு கொண்டு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறான். அப்போ நான் சொன்னேன், அது எனக்கு கொடுத்த அழைப்பு அல்ல. அவங்க அப்புறமா 2 முறை என்னட்ட பார்த்தாங்க. பார்க்கும்போதெல்லாம் நான் எல்லாம் உனக்கு செஞ்சு தரேன், நீ செய் அப்படின்னு. அப்போ எல்லா வாய்ப்பும் வருகிறது என்பதற்கு செய்ய முடியாது. ஐயோ நோ, என்னால் அதை செய்ய முடியாது. அப்போ நான் ஜெபிக்கும் போது அதெல்லாம் உன்னுடைய வேலை, அதில் போனேன்னா இந்த ஆத்மா ரட்சிப்பு, எழுப்புதல், இந்த திட்டெல்லாம் முடக்கப்பட்டு விடும். நோ, ஆண்டவர் சொல்லிட்டார். அதே மாதிரி தான் சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவர் ஆரம்பிக்க சொன்னபோது ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி இந்த டிவி சேனல், நியூஸ் சேனல்லாம் ஆரம்பிக்கிறீங்க, எதுக்கு அதுக்கு போட்டு பிரயாசப்படுறீங்க, ஏசுடிக்கிற சேனல் ஆரம்பிங்க. அப்போவே 15-20 வருஷம் இருக்கும். சொன்னேன், 3 கோடி ரூபா நான் தர்றேன், 3 crores தரேன், 3 கோடி இருந்தால் போதும், அப்போ சேனலுக்கு லைசன்ஸ் கிடைக்கும், செஞ்சேன், நான் தர்றேன் உங்களுக்கு 3 கோடி. ஒரு பிஸ்னஸ்மேன் சொன்னார், ஏசுடிக்கிற சேனல் ஆரம்பிங்க. கரெக்டாக தானே இருக்குது, 3 கோடி ரூபா சும்மா தருவாங்களா ஒருத்தர்? ஆண்டவர் ஏவி தானே தருவார். 3 கோடி ரூபா தரேன்றாரு. நமக்கு டிவி சேனல் ஆரம்பித்தா 24 மணி நேரமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், ஜனம் கேட்பாங்களா, அது என்ன வரும் இல்லை? அப்போ ஆண்டவர் சொன்னார், அதல்ல என்னுடைய திட்டம், அதுக்கு மற்ற சேனல்லாம் இருக்குது, டிவி சேனல், கிறிஸ்தவ சேனல். எனக்கு நியூஸ் சேனல் வேணும், எழுப்புதல் திட்டம் போகணும், எழுப்புதல் காலத்தில் பயன்படுறதுக்கு ஒரு நியூஸ் சேனல் வேணும், சத்தியம் டிவி, அதுதான் நீ செய்யணும். நான் நீங்கள் பணம் கொடுக்குற என்பதற்காக என்னால் இதை செய்ய முடியாது. தேவன் தெளிவாக என்கிட்ட சொல்லியிருக்கிற காரியத்தை மட்டும்தான் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான். நம்ம கவனமாக இல்லாட்டா பணத்தை வச்சு பிசாசு கவுத்துருவான்.
சில ஆட்கள் மூலமாக தீர்க்க தரிசனத்தை வச்சு நம்மளை கவுத்துருவான். சாத்தான் தந்திரமாக நுழைஞ்சு நம்மளை டைவர்ட் பண்ண பார்ப்பான். உங்களை கூட அவனுடைய பிஸ்னஸை விட்டு, ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு டைவர்ட் பண்ண பார்ப்பான். கவனமாக இருக்கணும். அவனுடைய தந்திரத்தை அறிந்து கொள்ளணும். அதனால் ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களை அறிந்து நான் கவனமாக வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. தினமும் வேதம் வாசித்து ஜெபிச்சு ஆவில நிறைந்திருந்தால் தான் நீங்கள் தப்ப முடியும். இந்த கடைசி காலத்தில் முக்கியமாக ஊழியக்காரங்க, பாஸ்டர்மார்கள், போதகர்கள், சுவிசேஷங்கள், தீர்க்கதரிசிகள் டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். டக்குன்னு கர்த்தர் சொன்னார் அப்படி சொல்லிட்டு அப்படியே முடிவெடுத்து செஞ்சு பாதியில் நின்று கர்த்தருக்கு அவமானத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு மாறா எதையும் செஞ்சிடக்கூடாது. சாத்தானுடைய தந்திரத்தில் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. பிசாசனுடைய தந்திரங்களை எனக்கு வெளிப்படுத்தி காமிச்சிருங்க. தப்பான முடிவை எதுவும் நான் எடுத்துடக்கூடாது. எங்கள் வீட்டுக்குள்ளே சாத்தான் நுழைய இடம் கொடுக்கக்கூடாது. ஊழியத்துக்குள்ள, சபைக்குள்ள, என் பிஸ்னஸ்க்குள்ள, வாழ்க்கைக்குள்ள பிசாசின் தந்திரங்கள் நுழையாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. என்னை வழி நடத்துங்க. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிற வசனத்தின் வெளிச்சத்தை எனக்கு தாங்க. வேத வசனத்தை அறிந்து கொள்ள எப்பொழுதும் பரிசுத்தாவிலே நிரம்பி ஜெபித்தும்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை கொடுங்க. எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.